அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்ட்டு மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். ஏதாவது ரொம்ப ரொம்ப முக்கிய தகவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தையவே நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக போட்டிருந்த ஒரு வீடியோவுக்கு நேற்று ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமா இவனுங்களை நம்பி படிக்கிறீங்க, இவனுங்களை நம்புனா நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வேணாம், சரிங்களா? இந்த 2 லைனை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். இன்னுமா இவனுங்களை நம்பி படிக்கிறீங்க, இவனுங்களை நம்புனா நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. அந்த கமெண்ட்டில் அவங்க சொல்ல வர விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவாக புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஏற்கனவே நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த கமெண்ட்டை கம்பேர் பண்ணி உங்ககிட்ட அதை சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நாம் பேச போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த கமெண்ட் பண்ண நண்பர் மேலே எனக்கு கோபமோ வருத்தமோ சுத்தமாக கிடையாது. நான் இதை பேச்சுக்காக சொல்லலை, ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல. உண்மையாகவே அந்த நண்பர் மேலே எனக்கு கோபமோ வருத்தமோ கிடையாது. அவங்க என்னை திட்டி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது பெருசாக கோபம்லாம் ஒன்றும் வரலை. உண்மையை சொல்லப்போனால் அவங்க மேலே எனக்கு ஒரு பரிதாபம் தான் வந்தது. அது காரணம் என்னென்னா, இப்போ இந்த நண்பர்னு இல்லை, நார்மலாக இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கு பின்னாடியுமே ஒரு மனவலி இருக்கும். அந்த மனவலிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏமாற்றம், சரிங்களா? என்ன ஏமாற்றம் அப்படின்னா, இப்போ இவங்களே நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த நண்பரே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் இல்லைனா ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரை நம்பி படிச்சிருப்பாங்க, சரிங்களா? முழுக்க முழுக்க அந்த யூடியூப் சேனலையோ இல்லைனா முழுக்க முழுக்க ஒரு கோச்சிங் சென்டரையோ நம்பி படிச்சிருந்துருப்பாங்க. இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணால் நம்ம பாஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா இந்த கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி நம்ம படித்தோன்னா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நம்பி இவங்களை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க படிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் இவங்களுக்கு வந்திருக்காது. அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ண நண்பரை சொல்கிறேன், சரிங்களா? அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்களுக்கு வந்திருக்காது. ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும். அந்த ஏமாற்றம் தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு வெறுப்பாக வெளிப்படும், சரிங்களா? ஏன்னா அந்த கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவனை நம்பின்னு அவங்க சொல்லலை, சரிங்களா? அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன மட்டும் சொல்லலை, இவனுங்களை நம்பி அப்படின்ட்டு பன்மையில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவராலாக யூடியூப் மூலமாக கைட் பண்ணுற எல்லாரையுமே தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது காரணம் இது தான். ஆல்ரெடி அவங்க ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி படிச்சிருந்துருப்பாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ அந்த ஏமாற்றம் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே தப்பானவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்கள கொண்டு போயிருக்கும். ஸோ அந்த வழியை தான் கொண்டு இந்த மாதிரி கமெண்ட்டாக என்கிட்ட காட்டியிருக்காங்க. ஓகே தான், இது ஒன்றும் தப்புன்னு நாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் நல்லவன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இது மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், இப்போ எதுக்காக இந்த விஷயத்தை நான் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் நான் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அதே மாதிரி மற்றவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி படித்தாலும் சரி, அதே மாதிரி எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டடி பிளான் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரியே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். இந்த 2யும் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும், சரிங்களா? நான் இதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் அது எத்தனை பேருக்கு போயிட்டு ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு இதுதான் தோணுச்சு. ஸோ இது மூலமாக இந்த விஷயத்தை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு தோணுச்சு. திரும்பவும் சொல்கிறேன், என்னை நம்பி படிக்கிற பசங்களுக்கும் சொல்கிறேன், மற்றவங்களை நம்பி படிக்கிறவங்களுக்குமே சொல்கிறேன். நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணி படித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி தான், உங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளான் இருக்கணும். உங்களுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. இது 2ம் நடந்தால் தான் உங்களால் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். இல்லைனா நாளைக்கு நீங்களும் இதே மாதிரி எங்கேயாவது போயிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க, என்னை பற்றியே திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா இப்போ சில கமெண்ட் நான் பார்ப்பேன், சார் நான் உங்களை தான் முழுக்க முழுக்க நம்பியிருக்கேன், உங்களை நம்பி தான் படிக்கிறேன், எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சுருங்க அப்படின்லாம் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய வெற்றி வந்து முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா, உங்களை ஒரு சரியான பாதையில் கூட்டிகிட்டு போக முடியும். சரிங்களா? தவறான பாதையிலிருந்து உங்களை மாற்றி இதை எதை பண்ணுங்கன்னு ஒரு சரியான பாதையில் கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் அந்த பாதையில் கடைசி வரைக்கும் நடந்து அந்த வெற்றி இலக்கு அடைகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்ன, உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டடி பிளான் இல்லை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ ஏற்கனவே சொன்னது தான், பட் இன்னொரு டைம் சொல்கிறேன், தப்பு கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு மேத்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன், நான் ஒரு 10 கொஷின் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டினேன்னு வச்சுங்களேன். அதோடு அதை விட்டுறக்கூடாது, அந்த வீடியோவை பார்த்தா போதும் அப்படின்னு இருந்துடக்கூடாது. அந்த 10 கொஷினை வச்சு நீங்கள் ஒரு 20 கொஷின் 30 கொஷின் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த 10 கொஷினை வச்சு இதே மாடல்லையோ இல்லை இந்த மாதிரி இருக்கிற ஓரளவுக்கு இதே மாதிரி இருக்கிற மற்ற கொஷினையோ எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் தெரியும். அதே மாதிரியே இப்போ நம்ம பாலிட்டி கிளாஸ் எடுக்கிறோமா, அந்த கிளாஸை பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அது சம்மந்தமாக யோசிக்கணும். இங்கே ஏன் இப்படி வருது, இதை ஏன் சார் இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரியே இப்போ நான் ஒரு 2 சப்ஜெக்ட் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா, 3ஆவதாக நீங்கள் வந்து இன்னும் சில சப்ஜெக்டை சைட் பை சைட் படிச்சுக்கிட்டே வரணும். சரிங்களா? நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லுவேன்னு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் நான் சொல்ல தான் போகிறேன். நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், அதேமாதிரி எதெல்லாம் டஃப்பாக இருக்கோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க போகிறேன். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தேடி கொடுக்கும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இப்போ சிம்பிளாக அப்படி வச்சுக்கலாம். ஒரு 100 பேர் வந்து நான் சொல்கிறத கேட்டு படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். முழுக்க முழுக்க நான் சொல்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணி 100 பேர் படிச்சிங்கன்னா உங்கள் 100 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. 100 பேரும் ஒரே மாதிரி தானே மார்க் எடுப்பீங்க. ஏன்னா முழுக்க முழுக்க நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் 100 பேருமே ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. இதுவே இப்போ இந்த 100 பேரில் ஒரு நண்பர் மட்டும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மற்ற 99 பேரை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து மேலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா படிக்கிறது அவங்கள ஒரு ஸ்டெப் வந்து மேலே கொண்டு போகும். சரிங்களா? ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் நாளைக்கு பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு எக்ஸாம், குரூப் 4ஓ குரூப் 2ஓ குரூப் 1ஓ நாளைக்கு நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் வெற்றிக்கு 90% நீங்கள் தான் காரணம். இந்த கோச்சிங் சென்டர் ஆகட்டும் இல்லை யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியில் வெறும் 10% மட்டும்தான் அவங்க வந்து சொந்தம் கொண்டாட முடியும். அதுவே அதிகம்தான். ஏன்னா ஒரு கோச்சிங் சென்டரோ ஒரு யூடியூப் சேனலோ என்ன பண்ண முடியும் அதிகபட்சமாக, உங்களுக்கு வந்து என்னென்ன படிக்கலாம், என்னென்ன படிக்கணும், எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு மட்டும் சொல்ல தான் முடியும். ஆனால் அதை படித்து அதை மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி மற்ற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி ரெகுலராக டெஸ்ட் எழுதி ஸோ ஃபைனலாக போய்ட்டு எக்ஸாமில் எல்லாத்தையும் கரெக்டாக கன்வே பண்ணி பாஸ் பண்ணுறது நீங்கள் தான். சரிங்களா? இவங்க வந்து வெறும் வழிகாட்டி மட்டும்தான். சரிங்களா? அவங்க சொல்கிற வழியில் போயிட்டு மற்ற எல்லாத்தையும் பண்ணுறது நீங்கள் தான். ரைட்டுங்களா? ஸோ அப்போ உங்கள் வெற்றி பார்த்தீங்கன்னா 90% உங்கள் கையில் தான் இருக்குது. வெறும் 10% தான் இந்த கோச்சிங் சென்டர், யூடியூப் சேனல்ஸ் இவங்கெல்லாம் வந்து பங்கெடுத்துக்க முடியும். ஸோ இன்னுமே ஏதோ சொல்ல வந்த அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே நிறைய விஷயம் தோணுச்சு. பட் ஆனால் முக்கியமான கோர் கான்செப்ட் இது தான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அதேமாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் சரி தான். இப்போ பிடிஎஃப்லாம் கேட்குறீங்கல்ல, அது வந்து எப்படி சொல்கிறது, ஓகே பிடிஎஃப் கேட்குறது ஓகே தான். பட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள். அதுதான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களையும் மற்றவங்களையும் வேறுபடுத்தி காட்டும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கையிலே வந்து எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, புதுசாக எதுவுமே கற்றுக்க மாட்டீங்க. ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டெஸ்ட்டில் தெரியாத கொஷினை போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி போகும்போது எக்ஸ்ட்ராவாக 3-4 விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த 3-4 விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம், நான் பெருசாலாம் உங்களை ஒன்றும் பண்ண சொல்ல, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். முழுக்க முழுக்க ஒரு நபரையோ இல்லை ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனையோ நீங்கள் சார்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு, சரிங்களா, அந்த நண்பருக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்றம், அதனால் உங்களுக்கு வந்த மனவலி மாதிரி தான் உங்களுக்கும் ஃபைனலாக வரும்.
நீங்களும் போயிட்டு வேறு யாரையாவது வந்து கமெண்ட்டில் திட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் தள்ளப்படுவீங்க. சரிங்களா? ஸோ அதனால் யாரை ஃபாலோ பண்ணாலும் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கைடு தான். இன்னொன்று வந்து வேணாம், அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக அதை பேச வேணாம். அவங்க ஜஸ்ட்டு கைடு தான், அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு உங்களை நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ போய்ட்டு நீங்கள் அந்த கமெண்ட்டெல்லாம் தேட வேணாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டை படித்த உடனே டெலீட் பண்ணிடுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, என் ஃபேமிலி மெம்பர்ஸும் நான் போடுற வீடியோஸை பார்ப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க. எனக்கு வந்து இது பழகிடுச்சு அப்பையிலேருந்து. இந்த மாதிரி சோஷியல் மீடியான்னு வந்துட்டாலே வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சரிங்களா? அது எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம்லாம் கிடையாது. ஏற்கனவே என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, இதில் உனக்கு என்ன கிடைக்கிது, ஏன் நைட்டு ஃபுல்லாக அப்படி கண்ணு முழிச்சு உடம்பை கெடுத்துக்கிற, ஒரு பைசா உன்னால் வீட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா, நீ ஒன்றையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உன் கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிற, அப்படி இப்படின்னு ஆல்ரெடி வந்து நிறைய அர்ச்சனைகளை வீட்டில் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கமெண்ட்டை நான் வச்சுருந்தேன்னு வச்சுங்களேன், இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அர்ச்சனை நடக்கும். அதனால் மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலே அதை பார்த்துட்டு நான் டெலீட் பண்ணிவிடுவேன். அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறது, அந்த நண்பருக்கு என்னுடைய ஆழ்ந்த பரிதாபங்கள் தான். பரிதாபங்கிறது கரெக்டான வார்த்தையான்னு தெரியல. பட் கஷ்டமாக தான் இருந்தது அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது. எங்கேயோ அவங்க ஏமாந்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் அது அவங்க தப்பு தான். அவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆளை நம்பியிருக்கக்கூடாது. அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும். அதை பண்ணாமல் விட்டாங்க. விட்டுட்டு வந்து அவங்க யாரை சார்ந்திருந்தாங்களோ அவங்க மேலே வந்து அவங்க ஒரு கோபப்பட்டு அந்த கோபத்தை வந்து இந்த மாதிரி பொதுவாக எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க. தயவு செஞ்சு, எத்தனை வாட்டி சொல்கிறது, பட் பரவாயில்ல சொல்லலாம். தயவு செஞ்சு நீங்கள் யாரோ ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.